ஹலோ கியூட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஜெல் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஒரு ஜெல் போது நம்ம ஸ்கின்னில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சூப்பராக க்யூர் பண்ணும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும், ஏஜிங்கை கம்மி பண்ணும், டார்க்னஸை கம்மி பண்ணும், ஆக்னியை க்யூர் பண்ணும், பிக்மெண்டேஷன்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே சூப்பராக ரெடியூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு ஜெல் தான். அதுவும் இன்றைக்கி நைட் ஜெல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ஜெல். பப்பாயா வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஜெல் மேக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு பப்பாயா நல்லா கனிஞ்ச பப்பாளி பழமாக எடுத்துக்கோங்க. காயாக இருக்கக்கூடாது, நல்லாவே கனிஞ்ச இருக்கணும். இப்போ இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாதி ஒரு பப்பாயால் சும்மா ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் தான். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பப்பாயா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை ஒரு ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு லம்ஸ் இருக்கக்கூடாது. நமக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான் தேவை. ஸோ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது பியூரியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீம் ஜெல் நல்லா நைஸாக இருக்கிறதுக்காக நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படிங்கும் போது ஃபில்ட்ரு தேவையில்லை தான். இருந்தாலும் ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜெல் நல்லாவே ஸ்மூத்தியாக இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு ஃபில்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நல்லா சாஃப்டான பியூரி கிடைக்கும். அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறது. இப்போ நான் எல்லா பியூரியும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துட்டேன். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பவுலில் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஜெல் தான் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோவில் செஞ்ச ஜெல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஜெல் பண்ணும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டன் பிக்மெண்டேஷன்ஸ் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுறனால நான் பொட்டேட்டோ ஜெல், உருளைக்கிழங்கு ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஜெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸில் ரெடி பண்ணது தான். நம்ம முசி ஹெர்பல்ஸில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. சோப் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங், ஜெல் மேக்கிங். அந்த ஜெல் மேக்கிங்கில் ரெடி பண்ண க்ரீம் தான் இந்த பொட்டேட்டோ ஜெல். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்டட் வெர்ஷன் தான். உங்களுக்கு ரெக்கார்டட் சென்ட் பண்ணிடும். நீங்கள் எப்போ வேணால் அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம எல்லாமே டீச் பண்ணிகிட்ருக்கோம். சோப் மேக்கிங்காக இருந்தாலும் சரி, ஷாம்பூ மேக்கிங், ஜெல் மேக்கிங், இப்போதைக்கு இந்த 3 தான். சோப் மேக்கிங்கில் பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் அண்ட் மெல்ட் அண்ட் ட்ரோ, ஷாம்பூ மேக்கிங் அண்ட் ஜெல் மேக்கிங். இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் கூட பார்க்கலாம். முசி ஹெர்பல்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி. அதில் கூட நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். இல்லைன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்போம். இப்போ நம்ம ஜெல் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். பப்பாயா ஜூஸை ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஜூஸ் ஜெல்லோடு மிக்ஸ் ஆகணும். ஸோ இதை நீங்கள் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ண ஜெல் நல்லாவே அந்த பப்பாயா ஜூஸோட மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். ஸ்கின் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸ்கின் ப்ராப்ளம் இது நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணுறனால நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பப்பாயா பவுடர் கிடச்சிச்சின்னா அதை டிஎம் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போடும்போது இது நீங்கள் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம ஒரு விட்டமின் இ கேப்சூல் தான் ஆட் பண்ண போகிறோம். விட்டமின் ஆயில் இருந்தாலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி விட்டமின் கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தன் வைக்கிற மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் செயல்படும். இதை நீங்கள் ஒரு 3 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். பட் நீங்கள் இது ஒரு 10 டேஸ்க்கு மேலே வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ வந்து நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில். மெயினாக எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணுறோம். அது வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு போதும். நமக்கு 3 to 4 ட்ராப்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ, டீ ட்ரீ இருந்தாலும் ஓகே, ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் இருந்தாலும் ஓகே, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். நான் என் ஹேண்டில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்பயும் போல் நம்மளோட ஜெல் மாய்ஸ்சரைசர்லாம் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்காது, ஈஸியாக அப்சர்வ் ஆயிரும். இது வந்து நீங்கள் எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டிக்கி ஃபீலே இருக்காது. இந்த ஜெல்லை நீங்கள் வந்து 3 டேஸ் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா ஃபங்கல்ஸ் வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா எல்லா டைப்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு. இது நான் சொன்ன மாதிரி 3 டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Nisha.